ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு வரும் வாரங்கள் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு வரும் நாட்கள் எப்படி இருக்கும்? அந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா? உங்களின் பலம், பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு வரும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சற்று சாதகமாக பலன்கள் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும். சில இடங்களில் வேலையில் பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் சில உயர்வுகள் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் எதிர்பார்த்த வேலை மாறுதல்கள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் பண வரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் வரலாம். கவனமாக இருத்தல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் வேலை அழுத்தம் ஏற்படும். பதவி மாறுதல், சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலை மேம்படுத்த ஏற்ற நேரம் வரும் வாரம் இந்த வாரம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆசியும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். குடும்பத்திற்காக சேமிப்பை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தலாம். நீங்கள் கலைத்துறையினர் வெற்றிகரமாக தங்கள் படைப்பை வெளிப்படுத்துவார்கள். புதிய முதலீடுகளில் ஆய்வு செய்து நீங்கள் இறங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருவதால், கேது 6ல் இருப்பதால் தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் முதலீடுகளில் ஆசைப்பட்டு இறங்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. வரும் வாரம் மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக மிகவும் பாடுபட வேண்டி இருக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா 18, 20. அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு சனி பகவான். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்தையுமே நியாயங்கள் தவறாமல் நேர்மையாக பூ உலகில் பயனளிக்கும் புண்ணியனே, சாய் மகனே அருள் தருவாய் போற்றி போற்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரமாக இருக்கும். ராசிக்கு அதிசார வக்ர குருவின் சமசப்தம பார்வை உள்ளதால் இறை வழிபாட்டில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்ம பலம் கூடும். வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு திருமணம், குழந்தை பேறு, வேலை வாய்ப்பு, சொத்து சேர்க்கை போன்றவற்றில் நிலவிய தடைகள் உங்களுக்கு அகலும். புதிய பொறுப்புகளை சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் தீரும். தொழில், உத்தியோக நிமித்தமாக பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து வாழ்வார்கள். பத்திரிகை நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகளின் பங்குகளில் நீண்ட கால முதலீடு செய்ய உகந்த காலமாக வரும் நாட்கள் இருக்கும். பூர்வீக சொத்தில் நிலவி வந்த சர்ச்சைகள் முடிவுக்கு வரும். வாலிப வயதினர் காதல் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. கடந்து வந்த காலங்களில் நடந்த எதிர்மறையான சம்பவங்களை மறந்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை வளமாகும். உங்களுக்கு குலதெய்வ அல்லது இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிவர்த்தி செய்வீர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபடவும். வரும் நாட்கள் உங்களுக்கு மன நிம்மதி அளிக்கக்கூடிய வாரமாக தான் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன சங்கடங்கள் குறையும். ஒரு விதமான அமைதி காணப்படும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக இருக்கும். உங்களிடம் போதிய ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் அனைத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது.
அன்பர்களே, உங்களுக்கு செலவுகளை சமாளிக்க தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். உங்களுக்கு சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தும் வாய்ப்பும் ஏற்படும். தந்தையுடன் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமையாகவும் கவனமாகவும் இருத்தல் வேண்டும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். நிர்வாகத்தினரால் பாராட்டப்படும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. சக ஊழியர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்களிடம் வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை. வாடிக்கையாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனைகள் இருக்காது. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும். நீங்கள் கோமதி அம்மனை வழிபட எல்லா நன்மைகளும் நடக்கும். உங்களுக்கு உத்திராடம் 2, 3, 4 சூரிய பகவான் லாலாபதியுடன் இணைவதால் வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும் அல்லது முதலீட்டில் இருந்து லாபம் கிடைக்கும். உங்களுக்கு இழுபறியாக இருந்த வேலை ஒரு முடிவுக்கு வரும். திருவோணம் உங்கள் நிலையின் உயர்வை உண்டாக்கி வரும். குரு செவ்வாய் முதல் வக்கிரம் அடைவதால் இதுவரை கிடைத்து வந்த பலன்களில் மாற்றம் உண்டாகும். அஷ்டம கேதுவால் சங்கடம் தோன்றும். வெள்ளிக்கிழமை நிதானமாக செயல்பட நல்லது. அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் வரும் வாரத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். கவலைப்பட வேண்டாம். மிக பெரிய சாகசங்களை புரிவீர்கள். நீங்கள் சிலருக்கு எப்போதும் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டேதான் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும். அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விலக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கலாம். உங்களுக்கு சம்பாதிக்கும் திறன் மேம்பட்டு இருக்கும். திருவோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக வாரமாக இருக்கும். இந்த வாரம் வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். உங்களுக்கு நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பும் ஏற்படும். அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சிலருக்கு இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு உணவு அருந்த முடியாத நிலை ஏற்படும். உடலில் கவனமாக இருத்தல் வேண்டும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுக்கு அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகள், வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்காக தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு அவிட்டம் 1, 2 பாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும். உங்களுக்கு புது தெம்பும் உற்சாகமும் கூடும். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண்கள் மனைவியாக அமைவார்கள். மனைவி மூலம் பூர்ண சுகம் கிடைக்கும். புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும். உங்களுக்கு வாகன வசதிகள் மேம்படும். அந்தஸ்தும் உயரும். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் சிலருக்கு அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்குமதியின்றி ஒரே சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும். புதிய சொத்து வாகனம் சேரும். உங்களுக்கு புதிய தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய முதலீடு வழியே லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு வரும் நாட்களில் சிறு வியாபாரிகளின் நிலையும் உயரும். அரசியல்வாதிகள் பொது வாழ்வில் ஈடுபடுவார்கள். தாங்கள் எதிர்பார்த்த பொறுப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனை ஒரு முடிவிற்கு வரும். வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீர்கள் நீங்கள். அது மட்டுமில்லாமல் நீண்ட நாளாக முயற்சி செய்தும் முடியாமல் போன வேலைகள் இப்போது முடிவிற்கு வரும். சில கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நீங்கள். அது மட்டுமில்லாமல் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் எதிர்பார்த்த மாற்றமும் கிடைக்கும். புது வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு புதிய வியாபாரம் தொழில் தொடங்குவதற்கான எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும்.
கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சிரமம் குறையும். கணவன் மனைவி உறவு பலப்படும் அதிகமாக. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் பயனுள்ள தகவலை தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.